கண்டிப்பா நாளைக்கே வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதியப்படும் அவங்க மேல. கண்டிப்பா தமிழக அரசாங்கம் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்கன்னா இப்ப தமிழக மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாமே திமுக மேல, பொன்முடி மேல கூட இல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் பேசிட்டு, மனிதன் கூட கிடையாது, மிருகம் பேசிட்டு ஆசிரியர்கள் வந்து ஜாதி பேரை சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்துமா தெரியலையே. அமைச்சர் பொன்முடி வந்து வழக்கு பதிவு பண்ணணும், கட்சி பொறுப்பு மட்டும் தான் எடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணலாம். பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல, அதை பத்தி இல்ல, கோர்ட்டை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஜஸ்டிஸ் அவர்கள் 2 நாளுக்கு முன்னால கொடுத்த இதுல தீர்ப்புல கண்டிப்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் 2 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட அது எக்ஸ்பயர் ஆகுது. அவங்க கொடுத்திருக்கிறது எக்ஸ்பயர் ஆகுது. கண்டிப்பா நாளைக்கே வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதியப்படும் அவங்க மேல. கண்டிப்பா தமிழக அரசாங்கம் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்கன்னா அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆகும்ன்றத தெளிவுபட சொல்லிக்கிறேன். திங்கட்கிழமைக்குள்ள அவங்க வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழக மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாமே திமுக மேல, பொன்முடி மேல கூட இல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் பேசிட்டு, மனிதன் கூட கிடையாது, மிருகம் பேசிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டுமே அசிங்கப்படுத்தல, பெண் சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி ஓப்பன் மேடையில ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, பலமுறை பேசிட்டார் அந்த அமைச்சர். ஆனாலும் இன்னும் அந்த அமைச்சர் மேல அவருக்கு வந்து வனத்துறை சரியான துறை தான், மிருகங்கள் இருக்கக்கூடிய துறை தான். ஆனாலும் வந்து எந்த அமைச்சராகவும் அவர் இருக்கக்கூடாதுன்றது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதனால இது வந்து அவருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணலைன்னா எப்படி வந்து 2 நாட்களுக்குள்ள சாத்தூர்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்ததோ அதையும் அடக்குமுறை கொண்டு அடக்கியது போலீஸ். அது மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது அதிமுக மட்டும் பண்ணாது, பொதுமக்கள் தன்னெழுச்சியா வந்து பண்ணுவாங்கன்றது சொல்ல வரும். ஆமா, என்னங்க டிஃபன் பாக்ஸ்ல வந்து அருவாள் வச்சுட்டு உள்ள வர்றான்றது எவ்வளவு கேவலமான விஷயம். ஏற்கனவே வெட்டப்பட்ட பையனை 1 வருஷம் கழிச்சு மீண்டும் வெட்டி இருக்கிறாங்க, அந்த தலித் பையனை. இது வந்து இந்த ஆட்சியில குறிப்பாக தலித் மக்கள் மேல நடக்கக்கூடிய தீமைகள் வேங்கவயல்ல இருந்து இன்னைக்கு வந்து நாங்குநேரி வரைக்கும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கையில கட்டுற கயிறுல இருந்து ஜாதி அடையாளங்கள் இல்லாம இருக்கணும்னு நீதிபதி வச்சு கொண்டு வந்தீங்க. அந்த சட்டத்தை எங்கேயாவது செயல்படுத்தி இருக்கீங்களா? ஜாதிக்கு ஒரு கலர் போட்டு வர்றாங்க உள்ள வந்து ஸ்கூலுக்குள்ள, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் வந்து ஜாதி பேரை சொல்லி டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை எடுத்துமா தெரியலையே. ஏன்னா அவரு கல்வி அமைச்சருக்கு உதயநிதிக்கு போஸ்ட் ஓட்டுறதே வேலையா இருக்கு. அவர் தான் ஃபேன் கிளப்போட தலைவர். இன்னைக்கும் கூட ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார், உதயநிதியோட ஃபேன் கிளப்போட முதல் தலைவர் அப்படிங்கிறார். அவர் எங்க போய் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பார்? அரசு ஊழியர்களும் தமிழக அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராங்க. அமைச்சர்கள் சர்ச்சைகள் ஒரு புறம் இருந்தாலும் அரசு ஊழியர்களும் தமிழக அரசு ஆர்ப்பாட்டம். இதே தாங்க, இந்த நீட்டுக்கு என்ன செஞ்சாங்களோ அதைத்தானே அரசு ஊழியர்கள் செஞ்சாங்க. நீட்டுக்கு என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்து நீங்க. 2வது கையெழுத்து என்ன சொன்னீங்க? பென்ஷன் ஸ்கீம் மாத்திரம் சொன்னீங்க. அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் வந்து மாத்திரம், பழைய ஸ்கீம்களே கொண்டு வந்துடுறோம் சொன்னீங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. கண்டிப்பா வந்து அரசு ஊழியர்கள், மானமுள்ள அரசு ஊழியர்கள் யாருமே வந்து இந்த அரசாங்கத்தோட ஒத்துழைக்க மாட்டாங்க. இது வந்து தாக்கம் வந்து இன்னும் 11 மாதங்கள்ல தெரியும். ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக டெபாசிட் இழப்பை எழுதி வச்சுக்கோங்க. 2026 தேர்தலுக்கு அப்புறம் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாத பட்சத்துல அதிமுக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? மாணவர்களுக்கு என்ன செய்தால் மாணவர்கள் இந்த மாதிரி ஆக மாட்டாங்கன்றதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்தது அதிமுக. அவங்களுக்கு 7.5% சொல்றது கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி இந்த ஓராண்டில் வரும் பொழுது கண்டிப்பாக அதை 15 விழுக்காடாக உயர்த்துவதற்கான பணிகளை செய்வாங்க எங்க அரசாங்கத்துல. அப்படி செய்யறப்ப இன்னைக்கு 1000 பிள்ளைங்க படிக்கிறவங்க 2000 பிள்ளைங்க போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.